அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். ஒரு வாலிபன் ஒரு கோவிலுக்கு சென்றான். அங்கே ஒரு மகான் உட்கார்ந்திருந்தான். அந்த மகான் கோவிலாக ஊராக சுற்றி வருவது வழக்கம். அவர் எங்கிருந்தோ வந்து அந்த கோவிலில் உட்கார்ந்திருந்தார். இந்த வாலிபனை பார்த்ததும் கையசைத்தார். அந்த வாலிபன் அந்த மகானிடத்தில் சென்று அமர்ந்தான். நீ நல்வழிப்பாதையில் சென்று வாழ்க்கையில் நிம்மதி பெற வேண்டும். குறுக்கு வழி எந்த மனிதனுக்கும் ஒத்து வராது. குறுக்கு வழி துன்பத்தை தரும். பாதையினுடைய தொடரை நாம் கண்டுபிடிக்க முடியாது, கடை சேர முடியாது. எங்கு செல்ல நினைக்கின்றோமோ அங்கு பாதை சரியாக செல்லாமல், நமக்கு வழி தெரியாமல் திண்டாடுவோம். அது இடையில் தடைப்பட்டு போகும், கடை தேர முடியாது என்று சொன்னார். உனக்கு பிடித்தது கிடைக்கும், ஆனால் அது ஒரு நாள் தொலைந்து போகலாம். உனக்கு பிடித்தது ஒரு நாள் நீயே அதை வெறுத்து போகலாம். தொலைந்து போகும், வெறுத்து போகும், பிடிக்காமல் போகும், கிடைக்காமல் போகும். இப்படி பல ரூபத்தில் மனிதனை வாட்டிவிடும். எல்லா செயல்களுமே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்தான் இது. அன்றன்றைக்கு மாத்திரமல்ல, நாம் மடிந்து போகும் வரை இதே மாதிரி தான் நடக்கும். நாம் என்ன செய்யலாம்? பெரும்பாலும் எல்லாவற்றின் மீதும் ஆசையை ஒதுக்கிவிட வேண்டும். ஆசை என்பதை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். அன்பையும் அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். எதிலும் பற்று அதிகம் இருக்கக்கூடாது. பற்று அதிகம் இருந்தால் அது நீந்தி நீ கரை சேர்வது பெரிய சமாச்சாரம். பற்று வைக்காமல் அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும்